விஷயத்தை பாக்குறப்ப எதுக்காக நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க பாட்டி இடத்த வித்ததா சொல்லி ஏமாத்தினது மிகப்பெரிய தப்பு. அந்த இடத்த உங்களுக்கு திருப்பி வாங்கி தர வேண்டியது எங்க சீனியர் பொறுப்பு. சில கேஸுங்கெல்லாம் சவன்னு ஒரே சிக்கலா இருக்கும். ஆனா உங்க கேஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. உங்க சொத்தை உங்களுக்கு தெரியாம ஏமாத்தி வித்ததுக்காக அவங்க மேல நீங்க கிரிமினல் கேஸ் கூட போடலாம். இந்த விஷயம் அவருக்கும் தெரியும். அதனால வெளியே வச்சு சுமூகமா பேசி தீர்த்துக்கலான்னு பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? கேஸ் போட்டுடலாமா இல்ல வெளியே வச்சு பேசி தீர்த்துக்கலாமா? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்களே? இல்ல மிஸ்டர் சோமு, என்னென்ன ரூட் இருக்குங்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் போடணும்னா அது இமிடியேட்டா செஞ்சிடலாம். அது உங்க சாய்ஸ் தான். கேஸே போடலாம் சார். காம்ப்ரமைஸ்க்கு போனா அவரும் வருவாரு. பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அப்புறம் வேற மாதிரி கிரிமினலா யோசிப்பாரு. இப்ப கூட என் ஹஸ்பண்ட ஆள் வச்சு கொல்ல பார்த்தாரு. தோ இப்ப பாக்குறீங்களே, இது கூட என் சித்தப்பா பண்ணதுதான். அப்போ இதுக்கு ஒரு கேஸ் போட்டுருவோம், அட்டெம்ப்ட் மர்டர்னு. சார் அதெல்லாம் வேணாம் சார். எதுக்கு சார்? பல கேஸ் போட்டா குழப்பம் ஆயிடும். இது மட்டும் போட்டா போதும். அது மட்டும் இல்ல சார், பாட்டி பேர்ல இருக்கிற சொத்து மட்டும் இல்ல, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 50,000 ரூபாயை கொடுத்து எங்க அம்மாவை ஏமாத்த பார்த்தாரு. இப்ப வரைக்கும் அந்த பணத்தை கொடுக்கவே இல்ல. அப்ப எங்க அப்பா பேர்ல ஆரம்பிச்ச கடை இப்ப 4-5 பிரான்ச்சோட இருக்கு. இத பாருங்கம்மா, நீங்க ₹1 பங்கா வச்சாலும் இன்னைக்கு இருக்கிற சொத்துல பாதி வந்தாகணும். அதான் சட்டம். அவர் மேல கேஸ் போட்டா இப்ப இருக்கிற சொத்தை 2ஆ பிரிச்சு வாங்கிடலாம். மத்த கேஸ் மாதிரி ரொம்ப நாள் இழுக்காது. எல்லாம் கிளியரா இருக்குல்ல? நான் சொல்ற டீடைல்ஸ் எடுத்துட்டு ஈவினிங் வாங்க. நாளைக்கே அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடலாம். சரிங்க சார். தைரியமா போங்க. இந்த கேஸை கண்டிப்பா எங்க சீனியர் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. தேங்க்யூ சார். நாங்க வரோம். வரேன் சார். வாங்க. என்னங்க? சொல்லு மதி. ஒரு ஆட்டோ பிடிங்க, அம்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது வந்து மதி, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல அத்தை கிட்ட போனா ஏன் கேஸ் போட்டா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். சரி, ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. என்ன திவ்யா, ஏன் உங்க அம்மா இப்படி இருக்காங்க? என்னத்த நாங்க வந்தது கூட தெரியாம ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். குழந்தைங்க மதி அத்தை கிட்ட இருக்காமா? தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லம்மா, நாங்க வக்கீல் ஆபீஸ் போயிட்டு நேரா இங்க வரோம். அம்மா ரொம்ப பெரிய வக்கீல்மா, கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. என்னம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன மதி, அப்புறம் சொன்னா மட்டும் கோச்சிக்கிற. இப்ப நமக்கு தேவையாதலாம்? கேஸ் போட்ட பிரச்சனை தீந்துரும்னு உனக்கு யார் சொன்னா? நமக்கும் இல்லாம சித்தப்பாக்கும் இல்லாம நடுவில் ஏதோ ஒரு லாயருக்கு மட்டும்தான் லாபம்.
அதுவும் இல்லாம கோர்ட்டு கேஸ்னு எத்தனை வருஷம் தெரியுமா அலையணும்? என்ன நடராஜ், அதுக்காக அப்படியே விட சொல்றியா? வேற என்ன பண்ண முடியுங்கிற? அப்போ அதெல்லாம் அவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கட்டும்ங்கற. மத்தவங்களை திருத்துறதுலாம் நம்ம வேலை இல்ல மதி. நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவர் அம்மா அசிங்கப்படுத்திருக்காரு. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு போராடின அம்மாவை நினைச்சு பாரு. மதி, அம்மா நம்மள வளர்க்கறதுக்கு தானே மதி கஷ்டப்பட்டாங்க. சித்தப்பாக்கு அகேன்ஸ்டா இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க என்னைக்கோ கேஸ் போட்டிருப்பாங்க, அதுல ஜெயிச்சு இருந்திருப்பாங்க. இதே சொத்தை போயான்னு சொல்லி தூக்கி போட்டு நம்ம அவரை விட அதிகமா சொத்து சேர்த்து காமிச்சா அது அவரை ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். விடுமதி, போய் தொலைட்டோம். நடராஜ், நீ சொல்றதெல்லாம் சரிப்பா. அது எப்ப தெரியுமா? துரையும் சரியான ஆளா இருக்கும்போது. இப்ப மதியும் மாப்பிளையும் செஞ்சுட்டு வந்ததுதான் ரொம்ப ரொம்ப சரி. பெத்த தாய்க்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த முடியாம விரட்டி விடணும்னு நினைக்கிறவன் எப்படி நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவான்? இவனையெல்லாம் கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து விட்டாதான் அடங்குவான். நான் சொல்றேன், அவன் மேல கேஸ் போடுங்க. உங்க கூட நான் இருக்கேன். என்னத்த இது? இவங்க தான் சின்ன சிறுசுங்க. நீங்களும் இதை மாதிரி பேசினா எப்படி? உன்ன மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி ஏமாற சொல்றியா? அந்த சொத்துக்கு சொந்தக்காரி நானே சொல்றேன். துரை மேல கேஸ் போட்டதுதான் சரி. படி, கேஸ் போட்டா ஜெயிக்கணும், இல்லைன்னா போடக்கூடாது. அவருக்கு தெரியாத வைக்கலா? அவர் பெரிய பெரிய வைக்கலாம் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல மதி, வெளியில இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பாலாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? காசுக்கு ஆசைப்பட்டு கேஸ் போட்டுன்னு சொல்லுவாங்க. மத்தவங்க காசுக்கு ஆசைப்படலையே. இது வெறும் பண காசு பிரச்சனையா இருந்தா நீ சொல்ற மாதிரி விட்டுட்டு போயிடலாம். இது என் புருஷன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படியே விட்டா இவருக்கு தான் ஏதாவது ஆயிடும். நடராஜ், சித்தப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. எனக்கும் அந்த பணம் வேண்டாம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்க. நீங்க என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது? அது ஏன் சொத்து, நான் கொடுத்தது. அதை ஏமாத்தி இருக்காங்கிறப்போ கேஸ போட்டு வாங்குற வழிய பாருங்க. அதுதான் நீங்க எனக்கு செய்யற மரியாதை. அம்மா, கேஸ் போட்டு நீ என் மேல ஏதாவது கோவமா? அதான் போட்டுட்டியே, அப்புறம் என்ன? இதுல நடராஜ் சொன்னதை முக்கியமா மனசுல வச்சுக்க. உன் சித்தப்பாவுக்கு ஆள் பலம், செல்வாக்கு எல்லாமே இருக்கு. நம்மளால ஜெயிக்க முடியும்னா மட்டும்தான் கேஸ் போடணும், இல்லைன்னா விலகி நிக்கணும். இல்லம்மா, இதுல கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுவேன். அந்த நம்பிக்கை இருந்தா மேற்கொண்டு செய். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாரும் கவலைப்பட வேண்டாம். அம்மா, நாங்க கிளம்புறோம். ஏமா வந்த உடனே கிளம்புற? இல்லம்மா, குழந்தைய தனியா விட்டுட்டு வந்தேன். ஆட்டோ வேற வெயிட்டிங்ல இருக்கு. சரி, போயிட்டு வாமா. நாங்க போயிட்டு வரோம்மா. வரேன் அத்தை. பாட்டி வரோம் பாட்டி. போயிட்டு வாமா. இவளுக்கு வாச்ச புருஷன் அப்படி எங்க அடிச்சு யாரை ஏமாத்தினான்னு தெரியல. கோடி கோடியா குமிச்சு வச்சிருக்கான். எனக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சுதே, ஓடுகாலி பைய. இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி அதுல குடியிருந்தா போதும். இந்த வீடு என்ன விலைன்னு சந்திரா கிட்ட கேட்டு வச்சுக்கணும். சொத்து வந்த உடனே முதல் வேலையா இந்த மாதிரி ஒரு பங்களா வாங்கணும். என்னம்மா நீ இந்த வேலையில நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டு வேலையை நாம தானங்க பார்க்கணும். சும்மா இருமா, நீ இந்த வீட்டு முதலாளி.
எதுக்கு இப்படி கேவலமா சிரிக்கிறா? ஆமாங்கிறாளா இல்ல இல்லங்கிறாளா? உன்னை விட கேவலமா நான் சிரிப்பேன். மேல வா பஞ்சாலி. அக்கா இத வரேன்க்கா. இத வந்துட்டு. என்னக்கா? உள்ள போய் பேசலாம் வா. சரி வாக்கா. வா பஞ்சாலி வா உட்காரு. நீங்க முதல்ல உட்காருங்கக்கா. என்னக்கா கூப்பிட்டு இருந்தீங்க? உன்னை அடிக்கடி கூப்பிட்டு தொந்தரவு செய்யறேன்ல. அப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா, அப்புறம் நான் கோச்சுக்குவேன். என் புருஷன் இருந்த வரைக்கும் அவர் பேச்சுக்கு நான் அப்படி ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மரியாதை கொடுக்குறேன்னா அது உங்க பேச்சுக்கு தாக்கா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பஞ்சாலி. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தான் உன்னை கூப்பிட்டேன். என்னக்கா, என்ன பிரச்சனை? எனக்கு வேற என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லாம் அந்த வீட்டாலதான். என்னக்கா ஆச்சு? திவ்யா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டா பஞ்சாலி. அதுவா? அது அப்படி பேசாதேக்கா. அது சொன்னதை சொல்ற கிளிப்பு இல்ல. இத்தனை நாள் பேசினது வேற, இன்னைக்கு ஒரு படி மேல போயிட்டா. நீங்க வேற. சுந்தரி வீட்டுக்கு போயிட்டா ஒரு படி இல்ல, விட்டா மாடிக்கே போயிருவாங்க. நான் கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னா அவ சுருக்குன்னு வேற மாதிரி பேசுறா. நம்ம திவ்யாவா? சே அப்படியெல்லாம் இருக்காதுக்கா. நீ வேற பஞ்சாலி, அவ என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? ச்சே, அவளை பெத்ததுக்கு. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. வண்டையா பிடிச்சு வாங்கி விட்டுருப்பாளோ? பஞ்சாலி சொல்லுங்கக்கா. அவ அப்படி பண்ணலாமா? அவ என்ன பண்ணான்னு சொல்லாம இப்படி பண்ணலாமான்னு மொட்டையா கேட்டா நான் என்னக்கா பண்ண முடியும்? உனக்கு சொத்து தரமாட்டேன்னு சொன்னதுக்கு இது எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்றா. சதி பண்ணிட்டாளுங்களா? என்னக்கா நீங்க தப்பு பண்ணிட்டீங்களே. சுந்தரி வீட்டுல போய் நின்னுகிட்டு சொத்தை பத்தி பேசலாமா? அதுவும் இல்லன்னு வேற சொல்லிருக்கீங்க. இனிமே அந்த சுந்தரி என்னென்ன பண்ண போகுதோ. என்ன சொல்ற பஞ்சாலி? ஆமாக்கா, இப்ப கூட பாருங்க, அந்த கேவலத்தை என் கண்ணால நான் பார்த்துட்டு தான் இங்க வரேன். சுந்தரி மட்டும் இல்லக்கா, சுந்தரி பெத்ததுங்களும் அப்படிதான் இருக்கு. எல்லாம் ஒரே ஆச்சில ஊத்தி வாத்தா மாதிரி. அந்த துறை மேல கேஸ் போறதுக்கு மதி காலையிலே கிளம்பிட்டா. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன்க்கா, கேட்கவே இல்லையே. உழைச்சு சம்பாதிக்காம இது என்ன பழக்கம்? அதெல்லாம் கேட்க கூடாதுக்கா. அதான் அங்க அள்ளி ராஜ்யமாச்சே. அன்னைக்கு சொன்னேன்ல, கேஸ் போட போறாங்கன்னு. கடைசியா போட்டாங்கல்ல. அதுவும் எப்படிங்கிறீங்க? தினமும் ராத்திரியில மொத்த குடும்பமும் உட்கார்ந்து என்னமோ நாளைக்கு காலையில உலகமே அழிய போற மாதிரி கூடி கூடி பேசுதுங்க. இதுக்கு பயந்துகிட்டு தான் போதுண்டி அம்மா, இந்த வீட்டுல நீ இருந்தது போதுன்னு மதிய நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். இப்படி பேசி பேசிதான் திவ்யாவோட மனசை மாத்திட்டாங்க போல இருக்கு. ஆனா நம்ம திவ்யா கிட்ட இதெல்லாம் நடக்காதுக்கா. அப்படியெல்லாம் சொல்லாத. அந்த சுந்தரி தான் கல்லும் கரையிற மாதிரி நடிச்சு கொட்டுறாளே. நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நம்ம திவ்யா பொண்ணை வச்சு சுந்தரி கேஸ் போடுன்னு சொல்றீங்களா? நான் ஒண்ணு துரை மாதிரி இல்ல பஞ்சாலி, என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. நீங்க வேறக்கா, நீங்க தங்க மனசுக்காரங்க, உங்களுக்கு சூதுவாது தெரியாது. ஆனா அந்த துரை விஷம்னாலும் விஷம், அப்படி ஒரு விஷம். அந்த ஆளையே வாடா பாத்துக்கலாம்னு சொல்றாளுன்னா இவளுக்கு எப்பேற்பட்ட ஆளா இருப்பாளுங்க. எதுக்கும் நாம உசாரா இருக்கிறது தப்பு இல்லக்கா. அக்கா, ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா நிறுத்தி நிதானமா யோசனை பண்ணுங்க. அட சொத்து போனா போயிட்டு போகுதுக்கா, நம்ம மக நம்மளுக்கு வேணும்ல. எதுவா இருந்தாலும் அவசரப்படாம யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்கக்கா. பாஞ்சாலி, பத்த வச்சுட்டியே பாஞ்சாலி.
அத்தை என்னம்மா நீயும் உட்காந்து சாப்பிடு. எங்க போற? இல்லத்த, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்லம்மா, நீ உட்காரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லத்த, பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. என்ன ராஜி, என்னம்மா உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லத்த, நான் நல்லாதான் இருக்கேன். டேய், நீ ஏதாவது சொன்னியாடா? நான் எதுவும் சொல்லியே, அவ என்ன எதுவும் சொல்லாம இருந்தா சரி. ஏமா வேலை ஏதாவது செய்யறதுக்கு சிரமமா இருக்கா? அத்தை அப்படியெல்லாம் இல்ல. வேற என்னதாம்மா ஆச்சு? இல்லத்த, வீட்ல இருந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க. அதுல இருந்து மனசு கேட்கலாதான். வாப்பா நடராஜ், வா உட்காரு. இந்தா பஜ்ஜி சாப்பிடு. இல்ல இருக்கட்டும், பரவாயில்லப்பா. அம்மா ஏதோ சொன்னாங்கன்னு சொன்னியேம்மா. நித்யா அண்ணி அவங்க அம்மா வீட்டு கோச்சிட்டு போயிட்டாங்களாம். பாபு அண்ணா அங்க இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப போய். என்னம்மா சொல்ற? நித்யாவுக்கு அவ அம்மா வீட்டை பிடிக்காதுன்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா நடுவுல என்ன கொடுமை நடந்துச்சுன்னு தெரியல. அம்மா ஃபோன் பண்ணி ஒரே அழுக. டேய், உங்ககிட்ட அம்மா கிட்ட சொல்லி நித்யா கிட்ட பேச சொன்னேடா. டேய் சொன்னேன்டா, அம்மா கூட போய் பேசிட்டு வந்தாங்க. அப்புறம் ஏன்டா நித்யா இந்த மாதிரி பண்ணா? எங்க வீட்ல என்னென்னமோ நடந்துட்டு இருக்குடா. புரியல. இப்போதைக்கு மெயின் ப்ராப்ளம்னா அந்த சொத்து மேட்ரு தான்டா. மதியாவை வீட்டுக்காரோட சேர்ந்துக்கிட்டு சித்தப்பா மேல கேஸ் போட்டிருக்கா. எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டாங்கடா. மதி கேஸ் போட்டா நித்யா ஏன் வீட்டை விட்டு போனோம்? அது அது ஒரு பெரிய கதைப்பா. ஒன்று தொட்டு பெரிய சண்டை வந்துருச்சு. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் சித்தப்பா மேல கேஸ் கொடுத்ததுதான்ப்பா. நடராஜ், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. கேஸ் போடுறதுங்கிறது எப்பவுமே ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனே இல்லை. ஏதோ சொல்லுவாங்களே, வேலியில போற ஓனான் எடுத்து வீட்டுக்குள்ள விட்ட மாதிரின்னு. அது 100% உண்மை. என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு சொத்துல பங்கு கேட்டு கேஸ் போட்ட யாரும் 10 பைசா வீட்டுக்கு கொண்டு போறது இல்ல. வீம்புக்கு ஒரு இடத்துக்காக கேஸ் போட்டுட்டு 3 இடத்த வித்தோம். கேஸ் முடியாம காவியை கட்டிட்டு பரதேசம் போனவனெல்லாம் நான் பார்த்திருக்கேன். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எடுத்து சொல்லுப்பா. எந்த காசுக்காக நம்ம கேஸ் போடுறோமோ அந்த காசு நமக்கு கிடைக்காமலே போயிடும். அப்புறம் அந்த ஒண்ணுக்காக தலைமுறையா பகைய வளர்த்துக்கிட்டு நிக்கணும்பா. அது எனக்கும் புரியுதுப்பா. இதுக்கு முன்னால கொஞ்ச நாளா எங்க வீட்ல எல்லாருமே நிம்மதியா தான் இருந்தோம். இப்ப எல்லாரு கூடயும் எல்லாருக்குமே சண்டை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சித்தப்பா எங்களுக்கு சொத்து கொடுப்பாருங்கிறத விட இதனால நாங்க எல்லாருமே சண்டை போடாம ஒத்துமையா இருந்தா அதுதான் அம்மாவுக்கு சந்தோஷம்ப்பா. அதத்தான் நானும் சொல்றேன். மெதுவா அவங்க கிட்ட பேசி இதை சமாளிக்க பாரு நடராஜே. அதைத்தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அப்புறம் சாரி ஷாம், ராஜி வருத்தப்படுறது கஷ்டமா இருக்கு. ஆனா நித்யா விஷயத்துல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுடா. இதுக்கப்புறமும் நானும் அம்மாவை போய் நித்யா கிட்ட பேசினா இது இன்னும் பெருசா தான் ஆகும். அதனால உன் ஃபேமிலிலையும் பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அன்னைக்கு என்ன சொன்ன? என் ஃபேமிலியில தலையிட்டா சித்தப்பா சத்தம் போடுவார்னு சொன்னேன். இப்போ இது எங்க ஃபேமிலி ஆயிடுச்சா? இதெல்லாம் இந்த மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குதே. நாங்க எங்க ஃபேமிலியோட இருந்துக்கிறோம். நீ அதுல தலையிடாத மாதிரி நான் பண்றேன். ராஜி, நானும் நடராஜ் மாடியில் இருக்கோம். காஃபி எடுத்துருவோம். சரிங்க.